அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுலோச்சனா. எனக்கு தற்போது 60 வயதாகிறது. எனது வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமானாலும் நல்லபடியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு நான் பட்ட கஷ்டங்களும் நான் செய்த பாவங்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நான் ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண். சொத்துக்கள் என்று பெரிய அளவில் எதுவும் இல்லை. ஒரு வீடு மட்டுமே இருந்தது. அதில்தான் எனது அப்பாவின் 2 சகோதரர்களும் தாத்தா பாட்டியும் வசித்து வந்தனர். என் பெரிய அப்பாக்கள் இருவருமே தாத்தாவிற்கு துணையாக விவசாயத்தை கவனித்து வர, எனது அப்பா மட்டும் ஊர் சுற்றி கொண்டும் இருந்தார். அவருக்கு நண்பருடன் சேர்ந்து ஊர் சுற்றுவது என்றால் மிகவும் பிடிக்கும். அப்படிதான் ஒருமுறை கேரளாவிற்கு செல்லும் பொழுது எனது அம்மாவை சந்திக்க நேர்ந்தது. அவரின் மேல் காதல் கொண்டு அங்கே சில நாட்கள் வரை வசிக்கவும் ஆரம்பித்தார். அதன் பிறகு அம்மாவிற்கும் அப்பாவின் மேல் ஆசை வர இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அப்பா அதுவரை எந்த வேலைக்கும் சென்றதும் இல்லை. பிறகு அம்மாவை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு வர தாத்தா அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாட்டி மட்டும் அப்பாவிற்கு ஆதரவாக இருந்தார். அதுவும் சில காலம் வரை மட்டுமே. ஒரு வருடத்திற்கு பிறகு அவர்கள் மூலமாக நானும் உலகத்திற்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு அப்பாவிற்கு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. வாழ்க்கையில் முதல் முறையாக வேலைக்கு செல்வது அப்பாவிற்கு கஷ்டமாகவே இருந்தது. கிராமத்தில் அவருக்கு ஏற்றாறு போல வேலை எதுவும் கிடைக்கவும் இல்லை. இதற்கிடையில் தாத்தாவும் பாட்டியும் ஒருவர் பின் ஒருவராக இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டனர். தாத்தாவிற்கு சொத்துக்கள் என்று எதுவும் இல்லாததால் வசித்து வந்த வீட்டின் பங்காக எனது அப்பாவிற்கு கொஞ்சம் பணத்தை மட்டும் அவரின் பங்காக கொடுத்தனர் அவர்களின் சகோதரர்கள். அதை வாங்கி கொண்டு நகரத்திற்கு குடியேறினார் அப்பா. அங்கு கிடைத்த வேலைகளையெல்லாம் செய்து கொண்டு ஓரளவிற்கு குடும்பத்தையும் சமாளித்து வந்தார். இதற்கிடையில் எனக்கு 2 சகோதரிகளும் பிறந்தனர். எனது சிறு வயது முதலேயே பசி பட்டினி என வாழ்க்கை மோசமாகவே சென்று கொண்டிருந்தது. அந்த வயதில் நான் ஆசைப்பட்ட பொருட்கள் எதுவுமே கிடைத்ததும் இல்லை. என் அழுகையோடு ஆசையும் கரைந்து போகும். ஏழ்மையின் மீது அவ்வளவு வெறுப்பாகவும் இருந்தது. இப்படியே பள்ளி படிப்பு முடிந்து நான் கல்லூரியிலும் படிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் எங்கள் குடும்பத்தின் நிலைமை மட்டும் அதை போலவே இருந்தது. எந்த முன்னேற்றமும் அடையவில்லை. நான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பேன், என் அம்மாவைப் போல. என்னை ஒரு முறை பார்த்தால் மீண்டும் பார்க்க தூண்டும் அழகு. என் அழகே நினைத்து சில நேரம் எனக்கே கர்வமாகவும் இருக்கும். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது வசந்த் என்ற பையனை சந்திக்கவும் நேர்ந்தது. அங்கிருந்து எவ்வளவோ இளைஞர்கள் என்னிடம் பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அவனோ என்னை கண்டு கொள்ளாமல் தனது வேலைகளில் மும்முரமாக இருந்தான். இதனால்தான் என் பார்வையோ அவன் மீது விழுந்தது. அவன் அனைவரையும் விடவும் சற்று வித்தியாசமாகவே நடந்தும் கொண்டான். அவனின் நடத்தை தான் என்னை அவனின் பக்கம் ஈர்த்தது. அவனின் மேலிருந்த ஈர்ப்பு போக போக காதலாக மாறியது. அவனின் மேல் இருந்த காதலும் அதிகமாகவே நானாகவே ஒரு நாள் அவனிடம் எனது காதலை வெளிப்படுத்தினேன். ஆரம்பத்தில் அவன் யோசித்தாலும் பிறகு என் காதலையும் ஏற்றுக்கொண்டான். இப்படியாக கல்லூரி நாட்களும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. வசந்தும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவனுக்கும் தங்கைகள் வீட்டில் பொறுப்புகள் என அனைத்துமே இருந்தது. இப்படியாக கல்லூரியும் முடிந்த நேரமும் வந்தது. நானும் எனது பெற்றோரிடம் பேசி வசந்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன். அதற்கான சந்தர்ப்பத்திற்காகவும் காத்திருந்தேன். நேரம் கிடைக்கும் போது அப்பா அம்மாவிடம் சம்மதத்தை வாங்கிவிட வேண்டும் என்று. ஆனால் அப்பொழுது நான் நினைத்ததற்கு நேர்மாறாக நடந்தது. ஒரு நாள் ஒரு பணக்கார வீட்டிலிருந்து என்னை பெண் பார்க்க வந்தனர். எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அவர்களின் சம்பந்தம் பிடித்து போனது. காரணம், அவர்கள் வரதட்சணை என்று எதுவுமே கேட்கவில்லை. என்னை மட்டுமே கொடுத்தாலே போதும் என்றும் வற்புறுத்தினர். அப்பொழுது இருந்த நிலைமையில் அப்பா அம்மாவிற்கு அதுதான் தேவையும் பட்டது. மாப்பிள்ளை வீட்டாருக்கு தேவை ஒரு அழகான பெண், அவ்வளவுதான். அவர்களின் விருப்பத்தை தெரிவிக்க நானும் அதிர்ச்சியடைந்து காலம் தாமதிக்காமல் அப்பொழுது வசந்தை பற்றி கூறினேன். ஆரம்பத்தில் அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் புரிந்து கொண்டனர். ஏனென்றால் அவர்களும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள்தான். பிறகு அப்பாவும் அம்மாவும் என்னிடம், நீ வசந்தை திருமணம் செய்து கொண்டால் காலம் முழுவதும் எங்களைப் போலவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நாங்கள் இப்பொழுது உனக்காக பார்த்திருக்கும் மாப்பிள்ளைக்கு குறை என்று எதுவுமே இல்லை. அவளிடம் நிறைய பணமும் உள்ளது. சந்தோஷமாகவும் அளவில்லாமல் இருக்கு. உனக்கு கீழ் இன்னும் 2 சகோதரிகளும் உள்ளனர். இருக்கும் கொஞ்சம் நஞ்ச பணத்தையும் உனக்கே செலவழித்து விட்டால் அவர்களின் பாடு திண்டாட்டமாகிவிடும். அதனால் இந்த திருமணத்தை நீ செய்து கொள். உனது வாழ்க்கையும் சரி, உனது சகோதரிகளின் வாழ்க்கையும் சரி நல்லபடியாக அமையும் என்றனர். இது உனக்கு கிடைத்திருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. காதல் என்று கூறி உனது வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே. திருமணம் முடிந்துவிட்டால் சில நாட்களிலேயே உனது காதலையும் காதலனையும் மறந்து விடுவாய். அந்த அளவிற்கு சந்தோஷமாக உன் வாழ்க்கை அமையும். நாங்கள் சொல்வதை நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடு.
ஒரு முறை கிடைத்த வாய்ப்பு தவறினால் மீண்டும் கிடைப்பது மிகவும் கஷ்டம். அனைத்தையுமே மறந்துவிட்டு திருமணத்துக்கு தயாராகு என்றும் கூறினர். எனக்கும் அவர்கள் சொல்வது சரி எனப்பட்டது. ஆனாலும் என் காதலை என்னால் மறக்க முடியாது என்றும் தோன்றியது. இறுதியாக நானும் ஒரு முடிவெடுத்தேன். அதன்படி காதலன் வசந்திடம் எனது நிலைமையை கூறி வீட்டை விட்டு ஓடிச் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வற்புறுத்தினேன். ஆனால் அதற்கு அவனோ, எனக்கு இப்பொழுதுதான் படிப்பே முடிந்துள்ளது. இது மட்டுமல்லாது 2 சகோதரிகளும் உள்ளனர். இப்பொழுது நான் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டால் எனது சகோதரிகளின் வாழ்க்கைதான் பாதிக்கப்படும். எனக்கு குடும்பத்தில் உள்ள சுமைகளை முதலில் குறைக்க வேண்டும். அதன் பிறகுதான் எனது திருமணத்தை பற்றியே நான் யோசிப்பேன் என திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். அவனை திருமணம் செய்து கொண்டு கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையை வாழலாம் என்ற எனது எண்ணத்திற்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. அவனுக்கு என்னை விட அவனது குடும்பம்தான் பெரிதாக தெரிந்தது. அவன் சொல்வதை பார்த்தால் எப்படியும் 5-6 வருடங்கள் ஆகும். அதுவரை எனது வீட்டில் காத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் எனக்கு கீழும் 2 சகோதரிகளும் திருமணத்திற்காக காத்திருந்தனர். அந்த இடத்திலேயே எனது காதலும் தோல்வியுற்றது. நானும் சில நாட்கள் வரை மனதில் கவலையோடு சுற்றித் திரிந்தேன். எனக்கு வசந்தின் மீது கோபம்தான் அதிகமாக வந்தது. குடும்பத்திற்காக என்னை ஒதுக்கிவிட்டானே என்று. பெற்றோர்களும் திருமணம் செய்து கொள்ளும்படி தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர். நானும் அவனின் மேல் இருந்த கோபத்தில் சரி என சம்மதித்தேன். அடுத்த சில நாட்களிலேயே திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. ஆரம்பத்தில் திருமண வாழ்க்கை நன்றாகவே சென்றது. அவர்களிடம் பணம் நிறையவே இருந்தது. ஆனால் குணம் என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எதுவும் இல்லை. எங்கள் குடும்பத்தினரே ஏதோ வேலைக்காரர்களை பார்ப்பது போல மட்டுமே பார்த்தனர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவை ஒரு அழகான பெண் மட்டுமே. அதற்காக மட்டுமே என்னை திருமணம் செய்து கொண்டனர். கணவரும் என்னிடம் அப்படிதான் நடந்தும் கொண்டார். அவருக்கு தேவை என்றால் மட்டுமே அன்பான வார்த்தைகள் வரும். அவரின் தேவைகள் முடிந்துவிட்டால் என்னை ஒதுக்கி வைப்பதற்கு மட்டுமே முயற்சி செய்தார். நானாக அன்பாக பேசினாலும் கூட முகம் கொடுத்து பேசவும் மாட்டார். அந்த வீட்டில் இலவசமாக வேலை செய்யும் ஒரு வேலைக்காரியைப் போல நான் நடத்தப்பட்டேன். இதற்கிடையில் 3 வருடங்கள் கடந்து 2 குழந்தைகளும் ஆனது. கணவருக்கும் என் மேல் இருந்த ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் ஒரு இளம் பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு எந்நேரமும் அவளுடனே இருக்கவும் ஆரம்பித்தார். என்னையும் எனது குழந்தைகளையும் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. வீட்டில் உள்ளவர்களுக்கும் அது பெரிதாகவும் தெரியவில்லை. ஏனென்றால் பணம் இருந்தால் எதையும் செய்து கொள்ளலாம் என்ற நினைப்பும் அவளிடம் நிறையவே இருந்தது. ஒரு கட்டத்தில் கணவர் வீட்டில் இருந்த அனைவரின் குணமும் மாறத் தொடங்கியது. என்னை அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காமலும் போனது. சிறு சிறு தவறுகளுக்கும் கூட பெரிய அளவில் குறை கூறத் தொடங்கினர். அவர்களின் கொடுமை தாங்க முடியாமல் நானும் சில சமயம் பெற்றோர்களின் வீட்டிற்கும் வந்துவிடுவேன். ஆனால் அப்பொழுதும் கூட எனது பெற்றோர்கள், நீ அங்குதான் இருக்க வேண்டும், அதுதான் உனது மரியாதை, நீயும் எங்களுடன் வந்துவிட்டால் உனது சகோதரிகளின் வாழ்க்கைதான் பாதிக்கப்படும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கணவர் வீட்டிலேயே இருந்துவிடு, இனிமேல் இங்கு வந்து விடாதே என சமாதானம் செய்து வைத்து கணவரின் வீட்டிற்கே அனுப்பி வைத்து விடுவர். இதை போல 4-5 முறை நடந்தது. இது கணவருக்கும் கணவரின் வீட்டாருக்கும் இன்னும் வசதியாக போனது. எவ்வளவு கொடுமை செய்தாலும் இங்குதான் அவள் வந்தாக வேண்டும் என்று நினைப்பும் அவர்களுக்கு தோன்றியது. ஒரு கட்டத்தில் வெளியே தவறு செய்து கொண்டிருந்த கணவரும் இப்பொழுது எல்லாம் வீட்டிற்கே பெண்களை அழைத்து வர ஆரம்பித்தார். என் கண் முன்னாலேயே அவர் மோசமாக நடந்தும் கொண்டார். இது எனக்கு இன்னும் மனவேதனையை அதிகரித்தது. கோபம் தாங்காமல் அவளுடன் சண்டையிடவும் ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் நான் அவர்களுக்கு இடைஞ்சலாக மாறியும் போனேன். நான் கேள்வி கேட்டது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. கணவரும் என்னை விவாகரத்து செய்ய நினைத்தார். எனது வீட்டாரும் என்னிடம் விவாகரத்து செய்யும் அளவிற்கு நடந்து கொள்ளாதே, கணவர் எது செய்தாலும் பொறுத்துக்கொள் என்று என்னை அவர்களுக்கு அடிமையாக இருக்கும்படியும் வற்புறுத்தினர். ஒருவேளை நீ விவாகரத்து செய்துவிட்டால் எங்களை தேடியும் வரக்கூடாது. நாங்கள் உனது தங்கைகளை வைத்து குடும்பம் நடத்துவது பெரிய விஷயமாக உள்ளது. நீ உனது வாழ்க்கையை பார்த்துக்கொள் என மிரட்டவும் செய்தனர். எனக்கும் புரிந்து போனது பெற்றோர்களால் இனி எந்த உதவியும் கிடைக்கப் போவதில்லை என்று. கணவர் சொன்னபடியே 2-3 வாரங்களிலேயே விவாகரத்தும் செய்துவிட்டார். நான் அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். அவர்களுக்கு குழந்தையை பற்றி எந்த கவலையும் இல்லை. நானும் 2 பிஞ்சு குழந்தைகளை கையில் ஏந்தி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். எங்கு செல்வதென்றே புரியாமல் நடுரோட்டில் தவிர்த்தும் நின்றேன். எப்படியோ கை காதுகளில் இருந்த சிறு நகைகளெல்லாம் விற்று எனக்கென்று வாடகைக்கு வீடும் பிடித்து கொண்டேன். கொஞ்சம் நாட்கள் வரை அந்த பணம் போதுமானதாக இருந்தது. ஆனால் அதன் பிறகுதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களும் புரிய ஆரம்பித்தது. குழந்தைகள் பசியால் அழ ஆரம்பித்தன. அப்பொழுதெல்லாம் அவர்களை நினைத்து அழுது கொண்டும் இருப்பேன். பிறகில் அருகிலுள்ள வீடுகளுக்கு வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தேன். அதை வைத்து ஓரளவு குழந்தைகளின் பசியையும் போக்க முடிந்தது. எங்கு சென்றாலும் கணவரைப் போல ஒரு கேவலமான புத்தி கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்தனர்.
அவளிடமிருந்து என்னை பாதுகாத்து கொள்வதே பெரிய விஷயமாக இருந்தது. நிறைய இடங்களில் அவர்களுக்கு பயந்து வேலையை விட வேண்டியதாக இருந்தது. இப்படியே சில மாதங்கள் வரை சென்றது. நிறைய வேலைகள், நிறைய மனிதர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்தை கற்பித்து சென்றனர். அப்பொழுதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரும் ஒரு விஷயம் பணம் மட்டுமே. பணம் என்று ஒன்று மட்டும் இருந்தால் இந்த தொல்லைகளே இருக்காது என்று மட்டும் எனக்கு தோன்றியது. ஒரு நாள் ஒரு பணக்கார இளம்பெண் வீட்டிற்கு வேலை செய்வதற்கு ஆள் தேவை என தெரிந்தவர் மூலமாக தகவலும் கிடைத்தது. நானும் அங்கு சென்று முயற்சி செய்யலாம் என நினைத்து அவர்கள் சொன்ன விசாலத்திற்கு சென்று பார்த்தேன். அங்கு சென்று பார்க்க எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அங்கு இருந்த இளம்பெண் வேறு யாரும் அல்ல, என்னுடன் கல்லூரியில் படித்த எனது தோழிதான். என்னை அந்த கோலத்தில் பார்த்த அவளும் அதிர்ச்சி அடைந்தாள். அவள் நான் பணக்கார இடத்தில் நல்லபடியாக வாழ்ந்து வருகிறேன் என்று தான் நினைத்து கொண்டும் இருந்தாள். பிறகு அவளும் கவலையாக என்னை பற்றி விசாரிக்க நானும் நடந்த அனைத்து விஷயங்களையும் அவளிடம் நான் கூறினேன். அவளும் எனது நிலைமையை நினைத்து பெரிதும் கவலையும் அடைந்தாள். பிறகு அவளும் என்னிடம் குழந்தைகளை அழைத்து வந்து, இங்கே தங்கிக்கொள், உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் கேள் என ஒரு 2 மாத சம்பளத்தை முன்பணமாகவே கொடுத்தாள். எனக்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் வேதனையாகவும் இருந்தது. காரணம், தோழியிடம் அடைக்கலம் தேடி வந்துவிட்டோமே என்று. தோழியை நினைத்து எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏனென்றால் கல்லூரி படிக்கும் காலங்களில் அவள் மிகவும் ஏழையாக இருந்தாள். அவளுக்கு ஒரு அம்மா மட்டுமே கிராமத்தில் வசித்து வந்தார். அவளிடம் உடுத்துவதற்கு கூட உடைகள் என்று சரியாக இருந்ததில்லை. நான் உட்பட என்னுடன் இருந்த பல தோழிகள் அவளின் உடையை பார்த்து கிண்டலும் செய்ததுண்டு. அப்படி இருந்த ஒருத்தி எப்படி இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக வசிக்கிறாள் என்ற விஷயம் இன்னும் எனக்கு குழப்பமாகவே இருந்தது. இதை பற்றி நானும் அவளிடம் கேட்டுவிட வேண்டுமென்று சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன். தோழியின் வீட்டில் அனைத்தும் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது. நானும் குழந்தைகளும் அங்கு சந்தோஷமாகவே இருந்தோம். தோழி மட்டும் அடிக்கடி வெளியில் சென்று வருவதாக கூறி சென்று விடுவாள். அப்படி சென்றால் 2-3 நாட்கள் கழித்துதான் வீட்டிற்கே வருவாள். வரும்போது நிறைய பணம் எடுத்தும் வருவாள். எனக்கும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து கொள்ளும்படியும் கொடுப்பாள். எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், 2-3 நாட்களில் எப்படி இவ்வளவு பணத்தோடு வருகிறாள் என்று. ஒரு நாள் நானும் ஆர்வம் தாங்க முடியாமல் அவளிடம் நீ என்ன வேலை செய்கிறாய் என கேட்டேன். ஆரம்பத்தில் அவள் எதுவும் வாய் திறக்கவில்லை. அவளது பதில் புன்னகையாக மட்டுமே இருந்தது. ஆனால் நானும் விடாமல் 2-3 முறை அவளிடம் இதை பற்றி கேட்டேன். ஒரு நாள் அவளும் என்னை அருகில் அமர வைத்து பேச ஆரம்பித்தாள். நான் கல்லூரியை முடித்தவுடன் நிறைய இடங்களில் வேலைக்கு முயற்சி செய்தேன். சில இடங்களில் வேலையும் கிடைத்தது. ஆனால் அங்கிருந்த சில மனிதர்கள் என்னிடம் வேலையை காரணம் காட்டி தவறாக நடப்பதற்கு மட்டுமே முயற்சியும் செய்தனர். அவர்களுக்கு பயந்து வேலையை விட வேண்டியதாக இருந்தது. இதற்கிடையில் எனது அம்மாவின் உடல்நிலையும் மோசமடைந்து அவருக்கும் மருத்துவ செலவிற்கு நிறைய பணமும் தேவைப்பட்டது. அப்பொழுதுதான் ஒரு பெண்ணின் பழக்கமும் எனக்கு ஏற்பட்டது. அவர்தான் முதலாக என்னை 4-5 நபர்களிடம் அழைத்து சென்றார். அவர்கள் அன்று இரவு பல கொடுமைகளை செய்து நரகத்தையும் காண்பித்தனர். ஆனால் விடிந்ததும் என் கையில் பல ரூபாய் நோட்டுகளையும் கட்டுகளையும் வைத்தனர். பணத்தை பார்த்ததும் நான் பட்ட அனைத்து கஷ்டங்களுமே பறந்து போயின. அதே பணத்தை வைத்துதான் அம்மாவின் மருத்துவ செலவிற்கும் எனக்கும் தேவையானதையும் நிறைவேற்றி கொண்டேன். அங்கிருந்துதான் எனது வாழ்க்கையும் தொடங்கியது. பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்களது தேவைக்காக என்னை அழைப்பர். அவருடன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வரும்பொழுது நிறைய பணமும் கொடுத்து அனுப்புவர். நான் செய்வது தவறுதான். ஆனாலும் அதையும் தாண்டி பணம் என்ற ஒன்று எனக்கு நிறையவே தேவைப்பட்டது. அது ஓரளவு இப்பொழுது எனக்கு கிடைத்தும் விட்டது. அம்மா தான் இந்த நரகத்தில் பெரிய வேலையில் இருப்பதாக நினைத்து கொண்டும் இருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் அனைத்தையுமே விட்டுவிட்டு அம்மாவின் விருப்பப்படியே அவர் பார்க்கும் மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் உள்ளேன் என்றும் கூறினார். அவள் கூறியதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. பிறகு அவள் என்னிடம் மெதுவாக, நான் சொல்வதை நன்றாக கேள். உனக்கும் 2 குழந்தைகள் ஆகிவிட்டது. நீயும் இப்பொழுது ஆதரவின்றி தனியாக தவித்து நிற்கின்றாய். நானும் சில மாதங்களில் இந்த ஊரை விட்டே சென்று விடுவேன். அதன் பிறகு உனது வாழ்க்கை இன்னும் மோசமடைய கூட வாய்ப்புள்ளது. நீயும் இப்பொழுதும் கூட பார்ப்பதற்கு அழகாகத்தான் உள்ளாய். உனது குழந்தைகளின் எதிர்காலம் உன் கையில்தான் உள்ளது. நீ கஷ்டப்பட்டது போல உனது குழந்தைகளையும் கஷ்டப்பட நீ விரும்ப மாட்டாய் என்று நான் நினைக்கின்றேன். வாழ்வதற்கு வழியே இல்லாத போது எதுவுமே தவறில்லை. உனக்கு விருப்பம் இருந்தால்தான் நான் பார்க்கும் வேலையை நீயும் பார்க்கலாம். அதிலிருந்து உனக்கும் நிறைய பணம் கிடைக்கும். நாம் பணக்காரர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பதால் வெகு விரைவாகவே நாமும் பணக்காரர்கள் ஆகிவிடலாம். அதற்கு சில மாதங்களே போதும். அதிக வருடங்கள் உழைக்க வேண்டியதை சில மாதங்களிலேயே நாம் அடைந்தும் விடலாம்.
நாம் எங்கு சென்றாலும் எந்த விவரமும் வெளியே தெரிய போவதும் இல்லை. உனக்காக இல்லாவிட்டாலும் உனது குழந்தைக்காக யோசித்து நல்ல முடிவாக எடு. ஒருவேளை உனக்கு இதில் விருப்பம் இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. அதை பற்றி நான் இனிமேல் எதுவும் உன்னிடம் கூறவும் மாட்டேன். நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடு என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் அப்படி கூறியதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். காரணம், என்னையும் அவளைப் போல நினைத்து விட்டாளே என்று. ஆனாலும் ஒருபுறம் நான் நன்றாக இருக்க வேண்டுமென நினைத்தாளே என்று சிறிதாக சந்தோஷமாகவும் இருந்தது. ஆரம்பத்தில் நான் அவள் கூறியதை பொருட்டாகவே நினைக்கவில்லை. ஆனாலும் அவளின் வார்த்தைகள் அடிக்கடி என் மனதிற்குள் வந்து சென்றது. அவள் கூறியது அனைத்துமே உண்மைதான். எனது குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்னைப் போல எனது குழந்தைகளும் கஷ்டப்படக்கூடாது என்று நான் நினைத்தேன். இப்பொழுது இருக்கும் நிலைமையில் வீட்டு வேலைகள் செய்து அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது முடியாத காரியம். அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்தும் என்னால் நிறைவேற்றவும் முடியாது. எனக்கென்று ஆதரவும் யாரும் இல்லை. அனைத்தையும் நன்றாக யோசித்து நானும் ஒரு முடிவெடுத்தேன். பிறகு தோழியிடமும் எனது முடிவை பற்றி கூற அவளும் சந்தோஷம் அடைந்தாள். முதல் முறையாக என்னை ஒரு இடத்திற்கும் அழைத்துச் சென்றாள். எனது பெயரும் அடையாளமும் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. அங்கு நடுத்தர வயது மிக்க ஒரு மனிதரிடமும் அறிமுகம் செய்து வைக்க அந்த மனிதரும் எனது அழகை பார்த்து அதிகமாகவே பாராட்டவும் செய்தார். அன்றிரவு அவருடன் கழிந்தது. என்னை அவருக்கு மிகவும் பிடித்து போனதால் பேசியதை விட 2 மடங்காக பணத்தை கொடுத்து அனுப்பினார். ஒரே இரவில் எவ்வளவு பணம் கிடைக்குமா என ஆச்சரியமாக தான் இருந்தது. இப்படியே பல இரவுகள், பல மனிதர்கள், பல லட்சம் பணமும் சேர்ந்தது. பணத்தை பார்த்ததும் எதுவும் தவறாக தோன்றவில்லை. சில மாதங்களிலேயே என் தோழி சொன்னது போலவே நிறைய பணம் சேர்ந்தது. குழந்தைகளை பராமரிப்பதற்காக தனியாக ஆட்களை நியமித்தும் கொண்டேன். வேறு ஒரு தெரியாத நகரத்தில் எனது பெயரில் வீட்டையும் வாங்கி கொண்டேன். வீட்டோடு சேர்த்து எப்பொழுதும் வருமானம் வரும் வகையில் 2-3 கடைகளையும் வாங்கி கொண்டேன். அந்த அளவிற்கு பணம் நிறையவே வந்து கொண்டிருந்தது. அதற்கெல்லாம் காரணம் எனது அழகுதான். நான் யாரோடு சென்றாலும் அவர்கள் பேசியதை விட அதிகமாகவே பணத்தை கொடுத்து கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் தோழியும் தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தனது விருப்பத்தை தெரிவித்தாள். நானும் சந்தோஷமாக அவளை வழி அனுப்பியும் வைத்தேன். அவள் சென்ற பிறகு அதற்கு மேல் அந்த தொழிலில் இருக்க எனக்கும் விருப்பமில்லை. ஏனென்றால் அவ்வளவு பணம் சேர்ந்துவிட்டது. ஒரு கட்டத்தில் எனக்கும் லேசான குற்ற உணர்வும் தோன்றியது. எங்கே தவறான பாதையில் செல்கிறோமோ என்று. அந்த நகரத்தை அப்படியே விட்டுவிட்டு புது மனுஷியாக நான் வீடுகளை வாங்கி வைத்திருந்த வேறு ஒரு நகரத்திற்கு குடிபெயர்ந்தேன். அங்கு சென்று என்னிடம் இருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து சிறிதாக ஆடை தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினேன். அதுவும் படிப்படியாக வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. இதற்கிடையில் குழந்தைகளையும் நல்ல பள்ளியிலும் சேர்த்தேன். அவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்களை பார்க்கும் பொழுது நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே மறந்தும் போனது. பல இரவுகள் வேதனையை தாங்கி கொண்டது. அவர்களின் சந்தோஷத்தை பார்ப்பதற்காக தான். அதன் பிறகுதான் எந்த ஒரு தவறான விஷயங்களிலும் ஈடுபடவில்லை. நான் தொடங்கிய நிறுவனத்தை கவனிப்பதில் மட்டுமே அதிக கவனத்தையும் செலுத்தினேன். எதிர்பார்த்தது போலவே நிறுவனமும் நல்ல நிலைமையை அடைந்தது. நிறைய ஆட்களும் தேவைப்பட்டனர். நானும் ஆட்களை தேவை என்று செய்தித்தாள்களிலும் விளம்பரம் கொடுத்தேன். அதை பார்த்துவிட்டு எனது முன்னாள் காதலன் கல்லூரியில் படித்த வசந்தும் வேலை தேடி எனது நிறுவனத்திற்கே வந்திருந்தான். அவனுக்கு இன்னும் திருமணமாகாமலே இருந்தது. எனக்கும் அவன் மேல் எந்த கோபமும் இல்லை. அப்பொழுதே நான் புரிந்து கொண்டேன், அவனை விட்டால் அவனது வீட்டில் வேறு யாரும் ஆதரவு இல்லை என்று. நானும் அவனை அப்பொழுது மன்னித்தும் விட்டேன். பிறகு அவனை பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தேன். அவனும் 2 தங்கைகளை திருமணம் செய்து வைக்கவே மிகவும் கஷ்டமாகி போனதாகவும் சரியான வேலை இல்லாமல் திண்டாடுகிறேன் என்ற உண்மையையும் கூறினான். அவன் மேல் எனக்கு பரிதாபம்தான் உண்டானது. உண்மையிலேயே அவன் ஒரு நல்ல மனிதன் என்பதால் எனது நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் பொறுப்புள்ள பதவியையும் கொடுத்தேன். அவனும் சந்தோஷமாக வேலையை பார்க்கவும் தொடங்கினான். அவன் 2-3 முறை என்னிடம் பேசுவதற்கும் முயற்சி செய்தான். அப்பொழுதெல்லாம் வேலை விஷயமாக மட்டுமே என்னுடன் பேசுவதாக இருந்தால் பேச வேண்டும் என்று நான் கண்டிப்புடன் கூறியும் விட்டேன். அவனும் அதை புரிந்தும் கொண்டான். எனக்கு அவன் மேல் எந்த ஈர்ப்பும் இல்லை என்பதை. அதுவும் உண்மைதான். அவன் மேல் எனக்கு பரிதாபம் மட்டுமே இருந்தது. காதல், பாசம் என்று வேறு எந்த உறவும் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் யாருமே இல்லை. ஆனால் இப்பொழுது அனைத்தும் உள்ளது. நானும் யாரையும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. அது மட்டுமல்லாது அவனுக்கு நான் தகுதியான ஆளாக இருக்கவும் முடியாது. பிறகு வசந்திற்கும் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணமும் நடந்தது. அவரும் குழந்தை குட்டிகள் என வாழவும் ஆரம்பித்தார். நானும் சமூகத்தில் ஒரு நல்ல பெண்மணி என்ற அந்தஸ்தையும் சிறந்த தொழிலதிபர் என்ற பதவியையும் அடைந்தேன். எனது கடந்த காலம் பற்றி யாருக்கும் தெரியாமலேயே போனது. எனக்கும் இப்பொழுது 50 வயதை கடந்துவிட்டது. எனது குழந்தைகளும் வெளிநாட்டில் படித்துவிட்டு என்னுடன் தொழிலை கவனித்து வருகிறார்கள். இப்பொழுது தினமும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான்.
முன்பு நான் செய்த பாவத்திற்காகவும் அது எப்பொழுதுமே வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் நான் பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறேன்.